சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுத்தி வர ஆசை, மல்லிகை பூவாய் மாறிவிட ஆசை, தென்றலை தொட்டு மாலையிட ஆசை, மேகங்களை எல்லாம் தொட்டுவிட ஆசை, சோகங்களை எல்லாம் விட்டுவிட ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, என் உளுந்த வடையெல்லாம் விற்றுவிட ஆசை, கல்லா பெட்டி நிறைய பணம் வைக்க ஆசை. அம்மா ஆசையா ஆசை. போதும்பா மூச்சு வாங்குது. காலையில போட்ட இட்லியும் மீன் குழம்பும் வித்து தள்ளிட்டு பத்தியா. ஆனா பணம் தான் எவ்வளவு வந்திருக்குன்னு எண்ணல பாத்துடுங்க. ஆமா ராத்திரி தான் மொத்தமா உட்காந்து எண்ணணும். ஆனா அது தனியா தான் வச்சிருக்கேன். பரவாயில்ல, நான் கூட எங்க மிச்சம் மிதியா ஆயிருமோன்னு நினைச்சேன். நல்ல வேலைக்கு அவ்வளவு இட்லி வித்துட்டோம்ல. ஓடாதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நல்லவிட கடை ஓடுதே நல்லபடியா. நம்ம எதுனாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு அதுல துணிஞ்சு முடிவெடுக்கணும். இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் வாழ்க்கையில. இப்போ நான் இட்லி கடையை போட்டுட்டு அது ஓடுமா ஓடாதான்ட்டு ஒரு எண்ணத்திலேயே உட்காந்துருந்தோம்னா அது ஓடாது. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம உட்கார்ந்தோம்னா அது ஓடுதுன்னு. சரி சரி, அதான் மக்களே, வாழ்க்கையில் என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் வந்தால் பார்த்துக்கிடலாம் அப்படின்ட்டு துணிஞ்சு நில்லுங்க. ஆமாம், இப்போ பார்த்தீங்களா, நான் காலையில் போட்டு அவ்வளவு இட்லியும் விற்றுட்டு அதை அந்த தைரியத்தில் நான் இப்போ உளுந்த வடை போட்டிருக்கேன். சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு அறையெல்லாம் வீட்டுக்கு போக பற்றிலா பிள்ளைகள் குட்டிக்கு வாங்கிட்டு போகல, அதனால் கவர் பண்ணுற மாதிரி உளுந்த வடை போட்டிருக்கேன். இனி இது நல்லா போச்சுன்னு பார்த்துடுங்க. உளுந்த வடையாக்கும், பருப்பு வடையாக்கும், வெங்காய போண்டா, அப்புறம் என்னது உருளைக்கிழங்கு போண்டா, தக்காளி போண்டா, எல்லா போண்டா பணியாரம் எல்லாத்தையும் போட்டுற வேண்டியதான். ஏக்கா வடை எவ்வளவுக்கா? வாங்கினே, ஒரு வடை 2 ரூபா, 3 வடையா வாங்கினீங்கன்னா 5 ரூபா தான். சரிக்கா, எனக்கு ஒரு 10 வடை பார்சல் கட்டி தரியலா? சரிங்கண்ணே. இனி சாம்பார் வைக்கணுமா? வடைக்கு சாம்பாரா? ஆமாண்ணே, நீங்க வெறுமையா வடையை சாப்பிட்டீங்கன்னா உளுந்த வடை, இதே இது சாம்பார் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சாம்பார் வடை. இன்னைக்கு சட்னி வைக்கல பார்த்துடுங்க, நாளைக்கு வந்தீங்கன்னா சட்னி வைப்பேன். இன்னைக்கு சாம்பார் மட்டும்தான். உங்களுக்கு சாம்பார் வேணும்னா சொல்லுங்க, அது ஒரு தனியாக ஒரு கவர்ல கட்டி தரேன். சரிக்கா, அதுக்கு காசுண்டோ? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்லைண்ணே, வடை வாங்கினா சாம்பார் ஃப்ரீ தான். சரிக்கா, அப்போ சேர்த்து வைங்க. இந்தாங்கண்ணே. மொத்தமாக எவ்வளோ ஆச்சுக்கா? 20 ரூபாண்ணே. இந்தாங்கக்கா. அண்ணாச்சி இந்த ஊருக்குள்ள பார்த்ததே இல்லையே, உங்களுக்கு பக்கத்து ஊரோ? ஆமாக்கா, மேஸ்திரி வேலைக்கு வருவேன் பார்த்துடுங்க. ஓ சரி சரி. எப்பயும் வீட்டுக்கு போகும்போது பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவேன், பிஸ்கெட்டு சாக்லேட்டுன்னு. சரி, இன்னைக்கு உளுந்த வடையை பார்த்தேன்னா இது நல்லது தானே அப்படின்ட்டு இது வாங்குவோமேன்னு வந்தேன். ஆமாண்ணே, இந்த பிஸ்கெட்டு சாக்லேட்லாம் கொடுத்து கொடுத்து பிள்ளைகளுக்கு பல்லு சொத்த பல்லாக தான் வளருதுவோ. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நான் டெய்லி கடை போடுவேன். நீங்கள் உங்கள்கிட்ட காசு இருந்ததுன்னா வந்து வாங்கிட்டு போங்க. நம்மக்கிட்ட தரமும் நல்லாயிருக்கும், சுவையும் நல்லாயிருக்கும். சரிக்கா, வார என்னக்கா? வாங்கண்ணே. ஏட்டி மல்லிகுட்டி. அட ஸ்மெயிலியக்கா, வாங்கக்கா. ஏட்டி வியாபாரம்லாம் எப்படி போகுது? என்னடா என்ன ஆளையே காணுமே, கடை திறந்ததுல எதுவும் கோவத்தில் இருக்கீங்களோன்னு நினச்சிட்டே இருந்தேன். சீ ஏட்டி கிறுக்கி, அதான் நீ அன்னைக்கே என்கிட்ட சொல்லிட்டல்ல கடை திறக்க போறேன்ட்டு. நான் வீட்டில் கொஞ்சம் வேலையாக இருந்தோம்ட்டி, அதான் வர முடியல, மன்னிச்சுக்கண்ணே. ஐயா அதில் என்னக்கா இருக்கு, கடை நல்லபடியாக போகுதுக்கா. சரி சரி, காலையில் வியாபாரம் எப்படிட்டி ஆச்சு? நான் கூட பயந்துட்டே இருந்தேக்கா, யாரும் வாங்குவாவளோ வாங்க மாட்டாவளோன்னு. பரவாயில்லக்கா, நம்ம உள்ளூருக்குள்ளேயே நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாவ. எக்க அப்போ எங்கள் அம்மா காலையில் 4 இட்லி வாங்கிட்டு வந்தல்ல, அது உங்கள் கடையில் உள்ளதா? ஆமாட்டி, உங்கள் அம்மா இங்கே தான் வந்தாவோ. ஏன் டீ காலையில் சோறு பொங்கலையோ? சோறெல்லாம் பொங்கியிருந்துக்க, எங்கள் ஆச்சிக்கு 2 நாளாக வைத்த வலி. ஆமாம், அதை சரி இட்லி வாங்கி கொடுப்போன்னு கொடுத்துருந்து. அப்படியா? அதுலேயும் எங்கள் ஆச்சி 2 சாப்பிட்டுட்டு 2 மிச்சம் வச்சுட்டாளா. சரி நான் தான் எடுத்து சாப்பிட்டேன் பார்த்துடுங்க. இந்த கை மணத்தை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க, பழக்கப்பட்ட இடத்துல சாப்பிட்ட மாதிரிலாம் இருக்குன்ட்டு எனக்கு தோணிட்டே இருந்து. இப்போதான் தெரியுது. இக்கா, ஆளுக்கு ஒரு கிளாஸ் காப்பியும் 2 உளுந்த வடையும் சாப்பிடுங்களா? வேண்டாம் டீ, நீனே வியாபாரத்துக்கு தான் சுட்டு வச்சிருப்ப. நான் கையில் வர காசு எடுத்துட்டு வரல, நாளைக்கு சாப்பிடுதேன். பரவாயில்லக்கா, 2 வடை சாப்பிட்டா நான் குறைஞ்ச போயிருவேன். ஏட்டி மல்லிகுட்டி, அப்படிலாம் நினைக்கக்கூடாது. கடை வேற, பிஸ்னஸ் வேற, ஃப்ரெண்டு வேற, சரியா? ஆமாக்கா, நாங்களாவே இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு வாசியில் தரக்கூடாது. ஆமாட்டி. என்னம்மா சொல்றியே, போங்க. ஏக்க நான் வேணா இன்னைக்கு உங்களுக்கு கூவி கூவி வடையெல்லாம் விற்று தரட்டா? கூவ போறியா? ஆமாக்கா, நீங்கள் எப்பயும் போல் உட்காந்து வடை சுட்டு போடுங்க, நான் எப்படி விற்று தரேன்னு மட்டும் பாருங்களேன். ஏட்டி அவ்வளோத்தையும் தூக்கிட்டு ஓட போறியோ? இல்லைக்கா, அப்படிலாம் செய்ய மாட்டேன். நம்ம மல்லியக்கா மொத கடை போட்டு ஆரம்பிச்சிருக்காவோ, அப்படியாக்கா செய்வேன்.
வாங்க வாங்க வாங்க. உளுந்த வடை, உளுந்து வடை, உளுந்து வடை, உளுந்து வடைம்மா, உளுந்து வடை. உளுந்த வடைனா தப்பா நினைக்க கூடாது. இது உளுந்துல போட்ட வடை, உளுந்து போட்ட வடை இல்ல. ஐயா வாங்க, ஐயா வாங்க. அம்மா வாங்க, அம்மா வாங்க. நாங்க புதுசா போட்டுக்கிட்ட கடை தானங்கோ. ஒரு உளுந்த வடை 2 ரூபா தானங்கோ. வாங்கங்கோ வாங்கோ. ஏக்கா எனக்கு ஒரு 8 வடை பார்சலுக்க. எம்மாடி எனக்கு ஒரு 4 வடைம்மா. மல்லியக்கா எனக்கு ஒரு 4 வடை. சே பரவாயில்லையே, ஏட்டி நீ கூவி கூவி கூட்டனா அவ்வளோ வந்துட்டாவளே. எம்மாடி எனக்கு ஒரு 3 வடை மட்டும் போதும், பார்சல் கட்டிதாம்மா. ஏக்கா நான் தான் வந்தேன், எனக்கு ஒரு 8 வடை. மல்லியக்கா எனக்கு ஒரு 4. தாரேன்னு தாரேன், எல்லாருக்கும் இருக்கு. வரிசையில தாரேன்னு. ஸ்மெலியக்கா ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்களா? சாம்பார் வாளி வீட்டுக்குள்ள இருக்கு, கொஞ்சம் அதை எடுத்துட்டு வந்துருங்களா? சரி டி, நீ வடையை பார்சல் கட்டு நான் எடுத்துட்டு வந்துடுறேன். இவா ஒருத்தி சொலக்காட்டு பொம்மை மாதிரி. ஏட்டி போதும், அதை கூட்டம் வந்துட்டலா. தாத்தா இந்தாங்க, நீங்க கேட்ட 3 வடை. எவ்வளோ ஆச்சுமா? 5 ரூபா தாத்தா. அவ்வளவுதானா? அந்த முக்கு கடையில் ஒரு வடை 5 ரூபாயே. யார் கடையில என்ன ஏது எப்படி விலைன்னு எனக்கு தெரியாது, பார்த்துடுங்க. நான் எனக்கு தகுந்த மாதிரி விலை வச்சிருக்கேன். 3 வடை 5 ரூபா. சரிம்மா, இந்தா. கொடுங்க தாத்தா. என்ன நீங்க எத்தனை வடை கேட்டிய? இக்கா நான் ஒரு 8 வடை கேட்டேங்க்கா. சாம்பார் சட்னிலாம் வச்சிருக்கீங்களா? எல்லாம் உள்ள இருக்குண்ணே. சரிக்கா, இந்தாங்கக்கா பணம். கொடுங்கண்ணே. மல்லியக்கா எனக்கு ஒரு 4 வடை. என்னே நல்லா இருக்கியடா? உங்களெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. ராணியக்கா எப்படி இருக்காவோ? 2 பிள்ளைகளும் எப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்கோங்க்கா. பிள்ளைகளுக்கு தான் உளுந்த வடை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். பல்லு முளைச்சிட்டு தெரியுமா? அடே படே, பல்லுல முளைச்சிட்டா? ஆமாக்கா, அதான் சரி வர வழியில் உங்கள் கடையை பார்த்தனா 2 வடை வாங்கிட்டு போகலாமேன்னு தோணுச்சு. இந்த இருங்கண்ணே, எடுத்துட்டு வரேன். இந்தாங்கண்ணே. சரிக்கா, அப்போ நான் வாரேன். சரிங்கண்ணே. ஸ்மெயிலியக்கா கூட்டத்தை பார்த்தியலா? டெய்லி போட்டாலும் விற்கும் போலையே. ஆமாட்டி, வேலைக்கு போயிட்டு வரவியோ பரவு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர சின்ன பிள்ளைகளு எல்லாரும் வாங்குவாவில்ல. கரெக்டாக சாயந்தரம் 4 மணிலேருந்து 6 மணி வரை போட்டுட்டி, அதுவே உனக்கு போதும். ஆமாக்கா, நான் கூட இவ்வளவு கூட்டம் வராதுல்ல நினைச்சேன். என்ன கூட்டங்கியே? எனக்கு ஒரு 4 பார்சல் 3 பார்சல் 8 பார்சல். ஐயோ என்ன செய்யனே தெரியல. போங்க, கடைக்கு ஆள் போட்டதான் ஆகுமோ? வேண்டாம் டி, எவ்வளவு கூட்டம் வந்தாலும் நீ ஒத்தையிலேயே சமாளித்து பாரு. கடைக்கு ஒரு ஆள் போட்டோம்னா அவளுக்கு மாதம் 3000 4000 சம்பளம் கொடுக்கணும். பிறகு வர்ற காசில் உனக்கு எப்படி மிச்சம் பிடிக்க முடியும்? ஆமாக்கா, அதுவும் சரிதான். எல்லாம் யாரால? நெட்டவழியால. நெட்டவழி கூவி கூவி விற்றதுனால தான் இவ்வளவு வித்துச்சு. ஏட்டி ஆமா, அதுவும் சரிதான். அப்புறம் மல்லிக்குட்டி, நாங்கள் கிளம்புதோம். யாக்க இருங்களா? வேண்டாம் டி, இந்த பொழப்பே ஆகாது. இப்படி தான் இருக்கலான்னு தோணும். அப்புறம் 4 கதையை விட சொல்லும், வேலை செய்ய சொல்லாது. நியாயம்தான் பேசிகிட்டு இருப்போம். என்னால் நீ கேட்டேன், உன்னால் நான் கேட்டேங்கிற மாதிரி ஆகி போயிடும். ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். இப்போ தான் நீங்கள் ஒரு கடையை போட்டு முன்னேறி வாரியோ, பிறகு நாங்களும் கடையில் குத்த வச்சு உட்காந்துருந்தோம்னு வச்சுடுங்களா, பார்க்குறவையெல்லாம் என்ன சொல்லுவாவோ? ஏட்டி பார்க்குறவி என்ன சொல்ல கூடாதே. வேண்டாக்கா, அது நல்லா இருக்காது. இது உங்கள் கடை, நீங்கள் தான் பார்க்கணும். ஆமாம் மல்லிக்குட்டி, நம்ம உட்காந்து கதையை பேசி காலத்தை வீணடிச்சதெல்லாம் போதும். இனிமே நீ ஒரு நல்ல கடையை போட்டுட்டே இதில் உட்காந்து வியாபாரத்தை பாரு. நாங்கள் அடிக்கடி வந்து உடனே பார்த்துக்கிடுதோம். நாங்களும் ஏதாவது வேலை வெட்டி இருக்குதான்னு தேடுதோன்னே. சரிக்க. சரி மல்லிக்குட்டி, வாரேன். ஐயே ஏக்கா, பிள்ளைகளுக்கு 2 வடை கொண்டு போங்களேன். வேண்டாம்மா, காசு எடுத்துகிட்டு வரல, நாளைக்கு வந்து வாங்கிடுதேன். என்னதான் இருந்தாலும் ஸ்மெயிலியக்காவும் நெட்டவழியும் நம்ம எவ்வளோதான் ஒன்றுக்குள்ளே ஒன்று பழகுனாலும் ஒரு 2 வடை கூட ஓசியில் திங்க மாட்டேன்ட்டாவல. இப்படிதான் இருக்கணும். பிஸ்னஸ் வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேறன்னு அவியலுக்கு புரியுது. ஆனால் இந்த ரங்காவும் ராசாத்தியும் நமக்கு வாசியில் தந்துட மாட்டாவலான்னு அலைதாவோ. இன்னைக்கு அவருக்கு போன போட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வர சொல்லணும். ஆமாம், பெருமையாக இருக்குது. எல்லாம் என் காசில் வாங்கி போட போகிறோம். நம்ம கையில் 4 காசு பார்த்தோன்னே எவ்வளோ பெருமையாக இருக்குது பற்றியலா? குடும்ப அட்டையில் மட்டும் குடும்ப தலைவிங்கிறதுல நம்ம பேர் போட்டால் பத்தாது. அந்த குடும்பத்துக்கு நம்மளால ஏதாவது ஒரு 4 காசு பிரயோஜனம் இருக்கணும். இப்போ தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பார்த்துடுங்க. இனிமே நான் நல்லா கௌரவமாக சொல்லுவோம்ல, நான் தான் குடும்ப தலைவின்னு. அவர் 8 காசு குலைச்சாலும் நான் ஒரு 4 காசுக்காவது உழைக்க மாட்டேன். எனக்கு ஒரு நம்பிக்கை தைரியம் எல்லாம் வந்துருச்சு பார்த்துடுங்க. ஆமாம், இனிமே பாருங்களேன் இந்த மல்லிக்குட்டி ஆட்டத்தை.